இப்போது ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏகப்பட்ட இன்னோவேஷன் நடக்குது. நிறைய புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போது ஒரு 5-6 வருஷமாக. ஆனால் நோக்கியா இருக்காங்கல்ல, அதாவது இப்போ உள்ள நோக்கியாவில் பழைய நோக்கியா, அவங்க அப்போவே ஏகப்பட்ட இன்னோவேஷனில் ஏகப்பட்ட மாடலில் நிறைய புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஒரு சில மாடல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே இது நம்மக்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கே வாங்கணும்னு தோணும். அந்த இது நம்மக்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நிறையா மொபைல் ஃபோனும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஒன்றா ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்கேன். வெல்கம் டு டெக் பிக்சர். இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து போவோம். ஸோ ஸ்டார்டிங் அப்படின்னு வரும்போது 1987 நோக்கியா மொபைலா சிட்டிமேன் அப்படின்ற ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இதுதான் முதல்ல காம்பேக்டான மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன்லாம் இந்த கட்டை செங்கல் தண்டிக்கு இருக்கும். அது தனியாக ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஃபோன் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இப்படி பேசுகிற மாதிரி இருக்கும்ல, வயர்லெஸ்ஸாக. ஸோ அந்த மாதிரி டைப் இது. அந்த காலத்தில் இது ரொம்பவுமே ஃபேமஸான டைப்பு. அந்த காலத்துலேயே இது காம்பேக்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு மொபைல். அடுத்து செகண்டாக பார்த்தீங்கன்னா 1996 நோக்கியா 8110 அப்படின்ற ஒரு மொபைல் ஃபோன் கொண்டு வராங்க. இதை செல்லமாக பனானா ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதுதான் மொபைல்னால் இது லைட் அப்படி வளைஞ்சிருக்கும். ஸோ இதோட நியூ வெர்ஷன் கூட இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க நோக்கியாவிலேருந்து. ஒரு மஞ்சள் கலரில் அப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ இது அப்போவே ரொம்ப ஃபேமஸான ஃபோனு. இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் இந்த மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு பார்ட்லேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சீனில் அவருக்கு ஒரு பார்சல் வரும். அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே ஃபோன் இருக்கும், டக்குன்னு ஃபோன் அடிக்கும். இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஸோ அடுத்து மூணாவது என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபோனை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்படிலாம் ஃபோன் நோக்கியாவில் விட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோன் தான். அது என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 நோக்கியா 9000 கம்யூனிகேட்டர், நோக்கியா கம்யூனிகேட்டர் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இந்த மொபைல் ஃபோனோட சைஸே இவ்வளோ நல்லா பெருசாக இருக்கும், சரியான கட்டையாகவும் இருக்கும். இது நம்ம நார்மலாக மொபைல் பேசுகிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை அப்படியே ரெண்டாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு குட்டி லேப்டாப் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் நம்ம மெசேஜு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் கொண்டு வந்தாங்க. இதில் உள்ள டிஸ்பிளே ஒரு அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் ஒரு டிஸ்பிளே இருக்கும்ல, பிளாக் அண்ட் ஒயிட்டு கலந்த மாதிரி, அந்த மாதிரி டிஸ்பிளே தான். ஆனால் இதுலேயுமே நம்மளால் இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இது அந்த காலத்திலேயே 1996 கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் ஃபோன் இது மொபைல் ஃபோன் மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 நோக்கியா 5510 அப்படின்ற ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. இதோட மொபைல் ஃபோனில் நடுவில் டிஸ்பிளே இருக்கும், மித்த 2 சைட்லேயும் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது QWERTY கீபோர்டோட வந்த மொபைல் ஃபோனு. இந்த மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா இப்படி இல்லாமல் மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மொபைல் ஃபோனு. இது என்ன ஒரு பர்பஸ்க்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரில. ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நோக்கியா தரப்புலேருந்து வந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அடுத்து 5ஆவதாக ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னா இந்த மாடலில் உள்ள மொபைல் ஃபோனை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 நோக்கியா 7650 அப்படின்ற ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. ஸ்லைடு டைப்பு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நோக்கியா தரப்புலேருந்து கேமரா வச்சு வந்த ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க 2002. ஆல்ரெடி 2001 ஸ்டார்ப் அப்படின்ற கம்பெனி தான் ஃபஸ்ட் டைம் கேமரா, அதாவது மொபைல் கேமரா அப்படின்ற ஒன்று லான்ச் பண்ணாங்க. அது அடுத்த வருஷமே இவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ கேமரா உள்ள ஃபோன் அப்படின்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது அப்போவே பயங்கரமாக கொடி கட்டி பறந்த ஃபோனாக 2002. ஸோ இந்த கேமராக்காண்டியே நிறைய பேர் இந்த மொபைல் ஃபோனை வாங்கியிருப்பாங்க. அடுத்த 6ஆவதாக பார்த்தீங்கன்னா 2002, அதே 2002 நோக்கியா 3650 அப்படின்ற ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ கேப்சர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்த நோக்கியா மொபைல் ஃபோனாக. இந்த மொபைல் ஃபோனில் அது கூட ஒரு பெரிய மேட்டர்னு சொல்ல முடியாது. இந்த மாடலை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோன் மாதிரியாவது மேலே டிஸ்பிளே தான் இருக்கும். ஆனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, அது
நம்ம இந்த ரெட்ரோவில் வந்து ஒரு டெலிஃபோன்லாம் பார்த்தோம்னா இப்படி இப்படி பண்ணுற மாதிரி இருக்கும்ல, இப்படி இழுத்து விட்ற மாதிரியான மாடல். ஸோ அந்த மாடலில் அரேஞ்ச் பண்ண மாதிரியாவே இருக்கும் அந்த மொபைல் ஃபோனோட பட்டன்ஸு. இடையில வந்து இந்த கண்ட்ரோல் பண்ணுறது மேலே போகிற அந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ் இருக்கும். அந்த நம்பர் பட்டன் மட்டும் அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு வித்தியாசமான மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7வதா நோக்கியாவிலேருந்து ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. 2003 நோக்கியா N-Gage அப்படின்ற ஒரு ஃபோனு. இப்போ உள்ள காலத்தில் வந்துட்டு நிறையா எல்லா கம்பெனியும் வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற ஒரு மொபைல் கேட்டகரியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசூஸ்லேருந்து ROG ஃபோனு, அப்புறம் லீஜியன், அப்புறம் ரெட் மேஜிக், அந்த மாதிரி நிறையா ஃபோன் இருக்குது. ஆனால் இவங்க 2003 கேமிங் ஃபோன் அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க. இதை பார்க்கும்போது அப்படியே HSL ஒரு அந்த டைமில் உள்ள ஒரு ஹேண்ட்ஹெல்ட் பிசி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டைப்பு. ஆனால் இல்லை நம்ம மொபைலில் கால் அந்த மாதிரியும் பேசிக்க முடியும். ஆனாலும் இது ஒரு கேமிங் ஃபோன். இது வந்து மெயினாக வந்து லான்ச் பண்ணதே வந்து கேமிங் கேட்டகரியை கவர் பண்ணுறதுக்காண்டி தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த காலத்துலேயே நம்ம இப்போ தூக்கி வச்சு கொண்டாடுறோம் கேமிங் ஃபோன் அப்படின்றத. ஸோ அந்த காலத்துலேயே நோக்கியாவிலேருந்து ஒரு கேமிங் ஃபோன் விட்டுருக்காங்க. இன்னோவேஷனில் டாப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான டைப்லலாம் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு மொபைல் ஃபோனை பார்த்துட்டு முடிச்சிடும். 8வதாக பார்த்தீங்கன்னா நோக்கியாவிலேருந்து 7600 அப்படின்ற ஒரு மொபைல் ஃபோன் வந்து நோக்கியாவிலேருந்து லான்ச் பண்ணுறாங்க. இதான் நோக்கியாவிலேருந்து வர்ற ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3G மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா இது வந்து மொபைல்னே சொல்ல மாட்டீங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது. ஒரு சோப்போட சைஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இந்த அவ்வளோண்டி தான் இருக்குது. இதுதான் சைஸு, இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து எதை பேஸ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியலை. இதை வச்சு எப்படி ஃபோன் பேசுகிறதும் அப்படின்றது தெரியலை. பட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் டிஸ்பிளே இருக்குது, அதை சுற்றிலும் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து டக்குன்னு முடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இது மாதிரி வந்து ஒவ்வொரு வாரம் அல்லது ஒரு வாரம் விட்டு இன்னொரு வாரம் வந்து டிஃப்ரெண்ட்டான மொபைலில் வந்து நோக்கியா தரப்பில் இருந்து என்னென்ன இன்னோவேட்டிவான மொபைல் ஃபோன் இருக்கோ அதை கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அவ்வளோதான். பாய்.